ஹாய் வியூவர்ஸ், நம்மகிட்ட இன்றைக்கி அருமையான லோ பட்ஜெட் மாருதி ஜென் எஸ்டிலோ கார் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க. வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி மாருதி ஜென் எஸ்டிலோங்க. மாருதி ஜென் எஸ்டிலோ 2007 மாடலுங்க. வண்டி பாடி லைன்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. வண்டி வந்து இப்போ தான் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வண்டி எஃப்சி 5 வருஷம் கரண்ட்டில் இருக்குங்க. வண்டி பாடி எல்லாமே சுத்தமாக இருக்குங்க. வண்டியில் எங்கேயுமே ரெஸ்ட் இருக்காது. இன்ஜின் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டி டயர் பாயிண்ட்லாம் நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட் ஒரு கால் பட்டன் இருக்குது, பேக் டயர்லாம் ஃபுல் பட்டன் இருக்குங்க. அப்படியே புது டயர் இருக்குது பாருங்கள். பேக் டயர்லாம் ஃபுல் பட்டன் இருக்குங்க. ஃப்ரண்ட்டு மட்டும் கொஞ்சம் கால் பட்டன் இருக்கும். மற்றபடி வண்டி இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குங்க. வண்டி ஃப்ரண்ட்டு ரெண்டுமே பவர் விண்டோங்க. இந்த பாருங்கள், விண்டோ ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகும். ஃப்ரண்ட் ரெண்டுமே பவர் விண்டோங்க. ரியரில் ஆர்டினரி விண்டோ தாங்க. ஃப்ரண்ட்டு பவர் விண்டோ பாருங்கள், பக்காவாக ஏறுதுங்க. பக்காவாக ஒர்க் ஆகும். பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கும். இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குங்க. சீட்டுலாம் பாருங்கள், எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த பாருங்கள், இது ஆர்டினரி விண்டோ. வண்டியில் ஆடியோ பிளேயர்லாம் ஒர்க்கிங்கில் தாங்க இருக்குது. ஏசிலாம் நல்லா இருக்குங்க. இன்ஜின் ரூம் பார்த்துக்கலாம் இருங்க. வண்டி சென்ட்ரல் லாக்கு இருக்குதுங்க, அதனால தான் நான் சாவி எடுத்துக்கிறேன். லாக் ஆகாது. சப்போஸ் லாக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சென்ட்ரல் லாக் ஒர்க்கிங்கில் இருக்குங்க. வண்டி இப்போ தான் வாட்டர் வாஷ் பண்ணியிருந்தேன். இன்ஜின் ரூம்லாம் சுத்தமாக இருக்குங்க. பேட்ரி புது பேட்ரிங்க. இப்போ தான் 7ஆம் மாதம் 2023 கம்பெனியில் ப்ரொடக்ஷன் பண்ணதுங்க. வண்டி பேட்ரி வாங்கி 2 மாதம் தான் ஆயிருக்கு. பேட்ரிக்கு கேரண்டி கார்டு இல்லைங்க, புது பேட்ரி தான். ஆனால் கஸ்டமர் நமக்கு கேரண்டி கார்டு கொடுக்கல. புது பேட்ரி தாங்க, தைரியமாக நம்பி எடுக்கலாங்க. வண்டி 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க. 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி இப்போ தான் 2 மாதம் ஆகிருக்கு. எஃப்சி, இன்சூரன்ஸ், பொல்யூஷன் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க. வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. மற்றபடி வண்டியில் எந்த வேலையும் இல்லைங்க. அப்படியே கையோட நான் வண்டியோட ஆர்சி புக் காட்டுறேன். நீங்கள் அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கிடுங்க. இந்த காட்டுறேன் தான், ஆர்சி புக் பார்த்துக்கிடுங்க. வண்டி TN 2080 2230. வண்டி எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க. இதை பாருங்கள், பார்த்துடுங்க. 9/10/2028 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க. வண்டி மாடல் பாருங்கள், 2007 மாடலுங்க. வண்டி நம்பர் எல்லாமே பார்த்துக்கிடுங்க. பெட்ரோல், 3 ஓனர் வண்டிங்க. சரிங்களா? ஸ்மார்ட் கார்டு ஆர்சியும் இருக்குது, ஓல்டு ஆர்சியும் இருக்குது, பழைய புக்கும் இருக்குது. அதேமாதிரி பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, பொல்யூஷனும் கரண்ட்டில் இருக்குது. சரிங்களா? 2024 19/9/2024 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. சேம் டேட் வரைக்கும் 19/9/2024 வரைக்கும் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குங்க. இது வந்து இன்சூரன்ஸ் ஓல்டு பேப்பர் தான் இருக்குது, நியூ பேப்பர் இல்லை. ஆன்லைனில் போட்டிருப்பாங்க. இன்சூரன்ஸும் கரண்ட்டு தாங்க. எஃப்சி, இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு தாங்க. வண்டி பார்த்துக்கிடுங்க. இப்போ வண்டியில் என்னென்ன வேலை இருக்குன்றதை கொஞ்சம் பார்த்துடலாங்க. வண்டியில் இந்த டோரில் இங்கே கொஞ்சம் ரஸ்ட் இருக்குங்க. டோருக்கு பற்றிலாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி கீழே ஒரு சின்ன டாட், இதோ இந்த இடம், அவ்வளோதாங்க. மற்றபடி ரஸ்ட் இல்லைங்க. இங்கே ஒரு டென்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு டென்ட் இருக்குது, ஏதோ நசிங்க இருக்குது. இந்த இடத்துல டென்ட் இருக்குது. பெயிண்டிங் பண்ணும்போது அதை டென்ட்டை எடுக்காமல் அப்படியே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டென்ட் இருக்குது. இங்கே ரெஸ்ட்டு. இவ்வளோ தாங்க வண்டியில் இருக்க மெக்கானிக்கல் ஒர்க்கு. வேறு எந்த மெக்கானிக்கல் ஒர்க்கும் வண்டியில் இல்லைங்க. சரி, டிங்கரிங் ஒர்க்கு,
வண்டியில் மெக்கானிக்கல் ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேன் பேரிங்கில் கொஞ்சம் சவுண்டு வருதுங்க. ஃபேன் பேரிங் மட்டும் மாற்ற வேண்டியிருக்கும். டிங்கரிங் ஒர்க் என்னென்னா அந்த டோரில் சின்ன ரஸ்ட் இருக்குது காட்டேன். ஃபேன் பேரிங் சவுண்டு மட்டும் வருது. ஃபேன் பேரிங் மட்டும் மாற்ற வேண்டியிருக்கும். மற்றபடி வண்டியில் எந்த மெக்கானிக்கல் ஒர்க்கும் இல்லைங்க. இவ்வளோ தாங்க இருக்குது. எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டேன், எல்லாத்தையும் காட்டிட்டேங்க. வண்டி வந்து சென்னை கொளத்தூரில் இருக்குது. வண்டியை கஸ்டமர் 1,00,000 ரூபா கேட்குறாங்க. வண்டி வேணுன்றவங்க நேரில் வாங்க, ஒரு வாட்டி 2 வாட்டி ஓட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா முன்ன பின்ன பேசி எடுத்துங்க. வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுடுங்க. வண்டி ஜென் எஸ்டிலோ 2007 மாடலுங்க. வண்டியில் எஃப்சி 5 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. 10 மாதம் கரண்ட்டில் இருக்குதுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி இப்போ தான் 2 மாதம் ஆயிருக்கு. வண்டி 3 ஓனர் வண்டிங்க. பியூர் பெட்ரோலுங்க. வண்டியில் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டி நல்லா இருக்குங்க. வண்டியில் அந்த ஃபேன் பேரிங் நாய்ஸ் மட்டும் தான் வருதுங்க. மற்றபடி வண்டியில் எந்த வேலையும் இல்லை. எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டலாம். வண்டியில் ஆல்ரெடி ஆயில் சர்வீஸ் வரைக்கும் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்ட வேண்டியதாங்க. வண்டியில் எந்த வேலையும் இல்லைங்க. வண்டி வந்து சென்னை கொளத்தூரில் இருக்குது. வண்டி கஸ்டமர் 1,00,000 ரூபாய் கேட்குறாங்க. வண்டி வேணும் நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஓட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா முன்ன பின்ன பேசி எடுத்துங்க. கஸ்டமர் 1,00,000 ரூபாய் கேட்குறாங்க. வாங்க, நேரில் வாங்க, ஓட்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா முன்ன பின்ன பேசி எடுத்துங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த வண்டியை பற்றி வேறு ஏதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ் எது வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நேரில் வாங்க, பிடிச்சிருந்தா முன்ன பின்ன பேசி எடுத்துங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி.